கைஸ் நம்ம சிஎஸ்கே ஒரு அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். பவுலிங்ல சர் ஜேமி ஓவர்டன் வேற லெவல் இம்பாக்ட் கொடுத்தாரு கைஸ். டெல்லி கேபிட்டல்ஸோட முதுகெலும்பியை உடச்சி மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. பட் இந்த வெற்றிக்கான இனிஷியல் செட்டப் கொடுத்ததே நம்ம சஞ்சு சாம்சன். அவரோட மெய்டன் செஞ்சுரி இன் சிஎஸ்கே கலர்ஸ்ல டெலிவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை தவிர எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இந்த மேட்ச்ல பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மேட்ச் எப்படி போச்சு, நம்ம சிஎஸ்கேயோட பெஸ்ட் பேட்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் பவுலர்ஸ் யாரு, என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சதுன்ற பத்தி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஐஸ் வீடியோக்குள்ள போலாம். ரைட், இந்த மேட்ச்ல நமக்கு டாஸ் கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடி இருந்தோம். அண்ட் ஓப்பனிங்ல ருத்து அண்ட் சஞ்சு சுமாரான ஸ்டார் தான் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் கைஸ். சஞ்சு ஒரு பக்கம் செமையான இன்டென்ட்டோட ஃபர்ஸ்ட் பால்லே அவருக்கு நர்வஸ்னஸ் இல்லாம டச் எல்லாம் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஆப்போசிட் எண்ட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் ஒன் ஆஃப் த வெரி 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 ஒஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு. சுத்தமா இன்டென்ட்டே காட்டல. ஆல்மோஸ்ட் 100% கண்ட்ரோலோட ஆடி இருந்தார் பவர் பிளேல. ஆனால் ஒரு பாலும் தூக்கி அடிச்சு பவுண்டரியை இன்னர் சர்க்கிளை கிளியர் பண்ணணும்னே அவர் பார்க்கல. ஸோ பவர் பிளே முடியும் போது 6 ஓவரில் 60 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பெருசாக கிரிட்டிசிசம்லாம் பண்ண வேண்டாம் கைஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பட் இந்த வீடியோவில் இன் ஜென்ரல் பாசிட்டிவான விஷயங்கள் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்கன்னு மட்டுமே பார்க்கலாம் கைஸ். கரெக்டாக பவர் பிளே முடிஞ்ச அப்புறமா ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ண போய் அவுட் ஆனார். அவுட் ஆனதுக்கு அப்புறமா ஆயுஷ் மாத்திரேவை இறக்கி விட்டாங்க. அண்ட் ஹானஸ்டாக சொல்லணும்னா ஆயுஷ் மாத்திரேவோட ஒன் ஆஃப் த ஒஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ்னா அந்த 7th ஓவர் 8th ஓவரில் இறங்குறது தான். ஏன்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 118 120 இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் அந்த மொமெண்ட்ல ஸ்பின்னர்ஸ் தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும்போது அட பாவத்தை இந்த சின்ன பையனை இறக்கி விட்டுட்டாங்களே, எப்படி ஆட போறான்ற மாதிரி கொஞ்சம் ஒரிஸோட இருந்தேன். அண்ட் அந்த மொமெண்ட்ல ருத்ராஜ் மேலே இன்னும் டபுள் த டைம்ஸ் கோமும் வந்துச்சு. பட் ஆஸ் யூஷுவல் பேசர்ஸ் போடுற பால்ல சூப்பராக டேக் ஆன் பண்ணாரு. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாகவும் 2-3 ஷார்ட் ஸ்கோர் பண்ணாரு கைஸ். ஸோ அது டெஃபினட்டாக பாராட்டியே ஆகணும். அண்ட் ஸ்ட்ரைக்கும் கொஞ்சம் பெட்டராக ரொட்டேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் எஸ் நடுவில் கொஞ்சம் டாட் பால்ஸ்லாம் கிளஸ்டர் ஆஃப் டாட் பால்ஸ் வரதை பார்க்க முடிஞ்சுது. பட் ஸ்டில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல கேம் எடுத்துட்டு போனாரு. லுங்கி இங்கிடியை டேக் ஆன் பண்ணாரு, நடராஜனை டேக் ஆன் பண்ணாருன்னு கரெக்டாக பேசஸ் போடும்போது அவங்கள டேக் ஆன் பண்ணாரு கைஸ். டெஃபினெட்லி இது இந்த மேட்ச் நம்ம சமூகம் ஜெயிச்சிட்டோம். பட் இன் ஜென்ரல் அவரோட கேரியர் க்ரோத்துக்கு இது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிக்கி சுச்சுவேஷனில் அவர் இறங்கி ஆடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 60 ரன் ஸ்கோர் பண்ணாரு கைஸ். ஸோ டெஃபினட்டாக ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். சாம்சனோட சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட ஆடி கேமை எடுத்துட்டு போனாரு கைஸ். ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் அவருக்கு. இங்கே பவர் பிளேவை நம்ம சாமிக்கு விட்டுட்டோம். பட் ஸ்டில் நம்ம மேட்ச் முடியும் போது ஒரு 210-15 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். இதில் மாத்திரே ஓப்பனிங் வித் சஞ்சு, மாத்திரே அவுட் ஆனா சர்ஃப்ராஸ் கான் அண்ட் சஞ்சு அவுட் ஆனா ருத்துன்னு வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு 20-25 ரன் எக்ஸ்ட்ராவும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அதை சிஎஸ்கே டிக் ஆஃப் பண்ண பார்க்கணும் கைஸ் கோயிங் ஃபார்வர்ட் இன்டு த டோர்னமெண்ட். அண்ட் ஆப்போசிட் எண்ட்ல சஞ்சு சாம்சன் சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் எடுத்துட்டு போனார் கைஸ். பவர் பிளேல ஆரம்பிச்சு ஸ்கோர் போர்டில் டிக் ஆஃப் பண்ணிட்டே இருந்தது சஞ்சு சாம்சன் தான். நடுவில் இந்த 50 நெருங்கும் போது ஒரு ஸ்லோ டவுன் பார்க்க முடியுது. திருப்பி 100 நெருங்கும் போது ஒரு ஸ்லோ டவுன் பார்க்க முடியுது. ப்ராப்ளி இந்த 50 நெருக்கத்தில் அந்த ஸ்பின்னர்ஸ் போட அவரால் கம்ப்ளீட்டாக டேக் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தார்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அந்த டைமில் எனக்கு பெருசாக தோணலை. பட் அதுக்கப்புறம் சின்ன அக்சலரேஷன் பார்க்க முடிஞ்சது. சூப்பராக டேக் ஆன் பண்ணாரு. ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாகவும் நல்லா விளையாண்டாரு. ஃபாஸ்ட் பாலர்ஸ் போட்டாலும் டேக் ஆன் பண்ணாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் அவரோட மெய்டன் செஞ்சுரி ஃபார் சிஎஸ்கே ஸ்கோர் பண்ணாரு கைஸ். அண்ட் டு பி ஆனஸ்ட் என்னதான் அவர் வெளியே பெருசாக காட்டுக்கலனாலும் அவரோட இன்னிங்ஸ் ஆடும்போதே தெரிஞ்சது அவருக்கு மேலே எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்குன்னு. ஏன்னா ஒரு பெரிய ட்ரேடில் வந்திருக்காரு. அந்த பக்கம் ஆர்ஆரில் அவங்க டீம் சூப்பராக செட் ஆகி 4-on-4 வின் பண்ணியிருக்காங்க. அங்கே ஓப்பனர்ஸ் 2 பேருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் அதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஒழுங்காக ஆடலைன்ற போது செம்ம ப்ரெஷர் இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஒரு ஹை ப்ரொஃபைல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடுறதுனால. பட் செம்மையாக டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காரு கைஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் வினும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம லாஸ்ட் 3 மேட்சஸ்ல பார்த்த மாதிரியே எஃபர்ட்லெஸ்ஸாக ஸ்கோர் பண்ணாரு. பெருசாக அக்ரெஷன் எதுவுமே காட்டல. லைக் அக்ரெஷன் சென்ஸ் லைக் ரேஷ் ஷாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆடல. ஆடின எல்லா பவுண்டரிஸும் கிளீனாக இருந்துச்சு கைஸ். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் திருப்பி டெத் ஓவர்ஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சாங்க. நம்ம பாய்ஸ்னாலையும் ஸ்கோர் பண்ண முடியல. 2 பேருமே அந்த ஹியூமிடிட்டினால வேர்த்து எனர்ஜிலாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு. நானும் கொஞ்சம் ஆயுஷ் மாத்திரவை சஞ்சுவோ 2 பேரையுமே கொஞ்சம் சீக்கிரம் ரிட்டையர் அவுட் பண்ணலாமே யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆயுஷ் மாத்திரவை கொஞ்சம் ரிட்டையர் அவுட் பண்ணாங்க. சஞ்சு 90s இருந்தனால அவரை ரிட்டையர் அவுட் பண்ணல. பிளஸ் சீனியராகவும் இருக்கிறனால அவரை ரிட்டையர் அவுட் பண்ணல. அண்ட் ஆயுஷ் மாத்திரவை ரிட்டையர் அவுட் பண்ணிட்டு டூபேவை இறக்கி விட்டாங்க. அண்ட் அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆடினாரு. பட் எண்ட் ஆஃப் தி டே எண்ட் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா 10 பால் 20 ரன் அடிச்சாரு 200 ஸ்ட்ரைக் ரேட்ல. 20 ஓவர் முடியும் போது 212 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தோம். 2 விக்கெட் விட்டுதாங்க கைஸ். லாஸ்ட் 5 ஓவர் ஒரு 52 ரன் தான் வந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு 6 ஓவரில் 60 ரன் புவர். அண்ட் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஒரு 50 ரன்றது புவர் தான். 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 230 or 240 அடிக்க ட்ரை பண்ணியிருக்கணும். பட் நம்ம பாய்ஸ் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரோஸ் டூபேக் பதில்
பதிலாக வந்திருந்தாருன்னா அவரும் இன்னொரு 5-6 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு. பட் ப்ராப்ளி அவங்க ப்ரூஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வரதுனால அதை யோசிச்சிருக்கலான்னு தோணுது. அண்ட் இந்த டூபேயோட இன்னிங்ஸ் ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் போட்டாங்கன்னா அவர் சுத்தமாக அடிக்க முடியாமல் இருந்தார். அண்ட் ஈவன் இந்த வருஷம் அப்படி போட்டாலும் சம்பவம் அந்த நடுவில் வர லூஸ் பால்ஸை கேபிட்டலைஸ் பண்ணிடுறாரு. அது இதுவரை பண்ணாமல் இருந்தார். பட் இந்த இயர் அப்படி பண்ணுற மாதிரி இதுவரை தெரியுது கைஸ். ஸோ அகைன் அதுவும் போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் எனக்கு சுத்தமாக ஒரு சந்தோஷமே இல்லை கைஸ். ஏன்னா எனக்கு சஞ்சுவும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு ஸ்கூப் ஷாட் ஆடுவார். யாருக்காராக தான் போட்டுட்டு இருப்பாங்க. முகேஷ், நட்டு, இங்கிடி எல்லாருமே இந்த 16 to 18 அப்போ நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவரை சஞ்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கல. செஞ்சுரி போட்டதுக்கப்புறமா உடனே ஒரு ஸ்கூப் ஆடுவார் பாருங்களேன். அப்போ லைட்டாக டென்ஷன் ஆச்சு எனக்கே. கொஞ்சம் சீக்கிரம் இந்த மாதிரி ஆடி இருக்கலாமே. அவங்க யாருக்கார தான் போடுறாங்க. கொஞ்சம் யாருமே ஸ்கூப்பு ஸ்வீப்பு அந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணலையேன்னு தோணிச்சு. அண்ட் அவர் பண்ணாமல் இருந்ததா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் பண்ணாரா கொஞ்சம் முன்னாடியே எஃபோர்ட் போட்டிருக்கலாமேன்னு தோணிச்சு. பட் எனிவேஸ் அது ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான். ஸோ அதனால் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையே இல்லை. 20 ரன் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. ப்ளஸ் 212 2 விக்கெட் தான் விட்டுருக்கீங்கன்றது அதுவும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 2 சேஞ்சஸ் எடுத்து வந்தாங்க. கார்த்திக் சர்மா வெளியே இருந்தார், பிரசாந்த் வீரும் வெளியே இருந்தார், இம்பாக்ட் தப்பில் தான் இருந்தாங்க. அண்ட் பிளேயிங் லெவனில் குர்ஜப்னீத் இருந்தார் கை. ஸோ குர்ஜப்னீத்தை மேட் என்ட்ரிக்கு பதிலாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விக்டரி தான். அண்ட் குர்ஜப்னீத் சிங்கும் நல்லா பண்ணிதார். நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அகில் ஹுசைன் இம்பாக்டில் தான் இருந்தார். ஸோ சப்போஸ் சீக்கிரம் விக்கெட் வந்துச்சுன்னா ஒன் ஆஃப் கார்த்திக் சர்மா ஒரு பிரசாந்த் வீர் வருவாங்க. ஆர் அப்படி இல்லைனா அகில் ஹுசைன் எக்ஸ்ட்ரா ஸ்பின் ஆப்ஷன் அண்ட் பவர் பிளே ஆப்ஷனாக உள்ள வந்திருப்பாரு. அண்ட் இது டெஃபினெட்லி ஒரு பெட்டர் அப்ரோச்னு தோணுச்சு கைஸ். ஏன்னா அகில் ஹுசைன் நம்பர் 8ல இருக்கிறனால அந்த அளவுக்கு உங்களுக்கு பேட்டிங் டெப்த் கிடைக்காது. லைக் ஹி கேன் ஸ்கோர் ரன்ஸ் பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண மாட்டார். ஸோ அதனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பேட்டர்ஸோட அப்ரோச்சில். டெனியஸ் பவர் பிளேல கொஞ்சம் சுமாராக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கைஸ். அகில் ஹுசைன் நோ பாலோட ஸ்டார்ட் பண்ணாரு. பட் நோ பால் போட்டிருந்தாலும் அந்த ஓவர் 8 ரன் தான் கொடுத்தாரு. 2 ஓவர் 20 ரன் போட்டாரு. பட் அது மேட் என்ட்ரி போட்டதை விட பெரிய அப்கிரேடு தான். மேட் என்ட்ரி போட்டது தான் 2 ஓவர் 35 ரன் கொடுத்துருப்பாருன்னு வச்சுப்போம். இன்னொரு பக்கம் கலிலும் சுமாராக தான் கைஸ் போட்டார். லைன் அண்ட் லென்த்தே சரியாகவே விடலை. ஷார்ட்டாக போட்டார், லெக் சைடில் போட்டாருன்னு, ஒய்டாக போட்டாருன்னு 4-6 மாறி மாறி கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் கம்போஜா சேஞ்ச் பவுலராக எடுத்துட்டு வந்தாருன்னா போன மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் இப்படி தான் போட்டார். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபால்ஸ் ஸ்டார்ட் தான் இருந்துச்சு கைஸ். லெக் சைடில் போட்டார். நம்ம பவர் பிளேல மொத்தமாக அடிச்சார் என்ன 4-5 ஓவரில் அடிச்சிருவாங்கன்னு யோசிக்கும் பொழுது கரெக்டாக ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு நம்ம கலீல் அகமது. கேஎல் ராகுல் விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரே அன்ஷுல் கம்போஜ் 10 நிமிஷங்க விக்கெட் எடுத்திருப்பாரு. கலீல் அகமது கேட்ச் ஓடுவார். பட் அடுத்த பாலே பிரெவிஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டார் கைஸ். பிரெவிஸ் சீரியஸாக சிஎஸ்கேயோட லக்கி சிம்பிள் நினைக்கிறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் பிடிப்பாரா, இதுக்கப்புறம் 2 கேட்ச் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். நீ எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அண்ட் அவர் கீழே இருக்கார் பார்க்கும்போது அப்பாடா கேட்ச் விட மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கையும் வருது. 6 ஓவரில் 66 ரனுக்கு 2 விக்கெட் விழுந்துருச்சு. சமீர் ரிஸ்வியும் சரி அக்ஷர் பட்டேலும் சரி 2 பேருமே ஹை பேஸ்க்கு வீக். ஸோ ஓவர் டனை எடுத்துட்டு வருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். பட் குர்ஜப்னீத் சிங் எடுத்துட்டு வந்தாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட்டா ஒய்டா போட பட் நான் 4 போன்னு நினைச்சிட்டு இருந்தா சர்ஃப்ராஸ் கான் வேற லெவலில் ஒரு கேட்ச் கைஸ் பறந்து போய் பிடிச்சாரு. அண்ட் சீரியஸ்லி இந்த மேட்சோட ஃபீல்டிங் இன்டென்சிட்டி செம்மையா இருந்துச்சு. போன மேட்ச் இதை பார்க்க முடிஞ்சது. நான் சொல்லியிருந்தேன் இனிஷியலாக ஃபீல்டிங் இன்டென்சிட்டி சூப்பராக இருந்துச்சுன்னு. பால் வரதுக்கு முன்னாடி இவங்களே ஏறி போய் பாலை பிடிச்சி எடுத்து த்ரோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச் ஃபீல்டிங் முதல்ல இருந்தே சூப்பராக இருந்துச்சு. நூர் அகமது ஒரு 6 தடுத்தாரு. அன்ஷுல் கம்போதும் பவுண்டரிஸை சேவ் பண்ணாரு. ஓவர்டனும் பவுண்டரிஸை சேவ் பண்ணாருன்னு சூப்பராக ஃபீல்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் முதல்ல இருந்தே அப்படியே ஃபுல் பம்ப்ட் அப்பா எனர்ஜெட்டிக்காக இருந்தார் கைஸ். அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நம்ம சிஎஸ்கேக்கு தேவை. லைக் பேஷனேட்டாக ஆடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த கேட்ச் பிடிச்ச அப்புறமும் ஓடினார். தாஹிர் ஓடுற மாதிரி ஓடினார் கிரவுண்டை சுற்றிட்டு. அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ரெய்னாவோட வைப்ஸ் இருந்துச்சு. ரெய்னா ஃபீல்டிங்கில் எவ்வளோ ஒரு இன்டென்சிட்டியும் ஒரு செலிப்ரேஷன் எடுத்துகிட்டு வருவார். அதை லைட்டாக பார்க்க முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு கைஸ். அண்ட் இதுக்கப்புறம் குர்ஜப்னீத்தோட ஸ்பெல் நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் அவர் ஒரு டிஃப்ரெண்டான பாயிண்ட் ஆஃப் அட்டாக்கை இந்த பவுலிங் லைனப்புக்கு தராரு. ஸ்பீட் ஆல்மோஸ்ட் ஒரு 138 113 போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்லோயர் பால் ஒரு 108 107 போடுறாரு. ஸோ ஓகே டீசென்டான பேஸ் தான். நான் 130 125 தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் 138லாம் ரீச் ஆகிறான்றது பெரிய விஷயம் தான். அண்ட் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவரோட ஹைட்டுக்கு இந்த பிச்சில் பவுன்ஸ் கிடச்சிது. பட் அதை விட மெயின் சர்ப்ரைஸ் எனக்கு என்னன்னா 135 தான் ஆவரேஜாக போடுறாரு. பட் பேட்டர்ஸோட பேட்டில் பால் இடிச்சுது கைஸ். ஸோ பேசிக்காக குத்தி போடுற பவுலர்ஸ் சொல்லுவாங்கல்ல, லைக் ஹார்ட் லென்த்தில் போட்டு ஏற்றுற பவுலர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவரோட லென்த்தும் ஹார்ட் லென்த் தான் டிஃபால்ட்டாக போட்டார். பட் பேட்டர்ஸோட பேட்டை இடிக்கிறத பார்க்கும்போது ஆஹான்ற மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு கைஸ். இது அகெயின் ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக இருக்க போது பவுலிங் அட்டாக்ல. ஏன்னா மேட் என்ட்ரி வெளியே போயிட்டாரு. ஸோ அன்ஷுல் கம்போஸ் அண்ட் கலீல் அகமது நியூ பால் பவுலர்ஸ். அகில் ஹுசைனும் 2 ஓவர் அங்கே தள்ளிடுவார் உங்களுக்கு. மிடில் ஓவர்ஸில் ஓவர்டன் நூர் அகமதுன்னு இருந்தது. இப்போ ஓவர்டன் நூர் அகமது குர்ஜப்னீத் சிங் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நடுவில் பேஸ் ட்ராப்பும் நல்லா இருந்துச்சு. பட் அவர் போட்ட ஸ்லோயர் டெலிவரிஸ்லாம் இந்த வாட்டி இந்த பிச்சில் கிரிப் இல்லாதனால அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பால் போட்டார். எல்லாமே 4 and 6 தான் போச்சு. பட் அகைன் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வேரியேஷனாக இருக்கும் இவரோட பவுலிங்கில். பவுன்ஸ் இருக்கு, 138ல போடுறாரு, பேட்டை இடிக்குது, ப்ளஸ்
ஸ்லோயர் டெலிவரி வச்சிருக்காரு. அது நார்மல் கட்டரா இல்லை பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பாலான்னு தெரியல. பட் இந்த பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் பாலும் ஒரு போடுவார். இந்த மேட்ச்சில் அதை நான் ஜூம் பண்ணி பார்க்கலனால எனக்கு ஐடியா இல்லை கைஸ். பட் எஸ் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான டிஃப்ரெண்டான ஸ்கில் செட் இவர்கிட்ட இருக்கு. அண்ட் இவரும் ஓவர்டனும் சேர்ந்து மிடில் ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட பவர் பிளே பவுலர்ஸ் தான் நிறையா இருக்காங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இவரோட ஸ்கில் செட்டை பார்க்கும்போது ஆஹா பரவாயில்லையே நம்மக்கிட்டேயும் ஒரு மிடில் ஓவர்ஸ் அட்டாக் இருக்கேன்ற மாதிரி சந்தோஷமாக இருக்குது கைஸ் இதை பார்க்கும்போது. அண்ட் ஆப்போசிட் எண்டில் ஜேமி ஓட்டன் வந்தாரு பாருங்க கைஸ், ஒரு ஸ்பெல்லு போட்டாரு பாருங்களேன், வேற மாதிரியான ஒரு ஸ்பெல்லு. சீரியஸ்லி 140 145ல பந்து எகிருது. சமீர் ரிஸ்வி அந்த 5 பேஸ்லாம் ஆட மாட்டார், அவர் அவுட் ஆயிட்டாரு. பட் டேவிட் மில்லர் அவுட் ஆனாருங்க. எஸ், டேவிட் மில்லரோட ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோட மிடில் ஆர்டரே ஃபுல்லாக ஹை பேஸ் போட்டால் ஆட மாட்டாங்க, ஸ்ட்ரைக் ரேட் கம்மின்றதை பார்த்துருந்தோம். பட் டேவிட் மில்லர் பேட்டை இறக்குறதுக்குள்ளே பால் எகிரிச்சு கைஸ், ஜம்பில் அடிச்சுட்டு போயிருச்சு. வேற மாதிரியான டெலிவரி. அதை பார்த்தோன்னே அப்படியே பம்டப்பாக இருந்துச்சு. எனக்கே வெறி ஏறிச்சு அந்த பாலை பார்க்கும்போது. பட் இந்த இடத்துல டெஃபினட்டாக ஜேமி ஓட்டனோட இன்டென்சிட்டியாக பாராட்டியே ஆகணும் கைஸ். மனுஷனுங்க அந்த அளவுக்கு ஒரு வெறி. சர்ஃப்ராஸ் எப்படி ஒரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு அவரை பார்த்தாலே வெறி ஏறும். மேட்ச் டல்லாக போயிட்டு இருக்கும்போது சர்ஃப்ராஸோட எனர்ஜிலாம் பார்க்கும்போது நமக்கே அந்த எனர்ஜி வந்து ஃபயர்ட் ஆயிடுவோம். அதே போல தாங்க இஸ் ஓவர்டனும் ஒரு விக்கெட் எடுத்துட்டு கொடுக்குற அந்த செலிப்ரேஷன், அந்த பம்ப் அப்பா மேட்ச் எடுத்துட்டு வரேன்டா, நான் டேக் ஆன் பண்ணுறேன்டான்ற வெறி இருக்குல்ல, ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே நமக்கே ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும். ஸோ அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர் 18 ரன் 4 விக்கெட்னு மொத்த டெல்லி கேபிட்டல்ஸ் மிடில் ஆர்டரே முடிச்சு விட்டார். அண்ட் அகைன் கைஸ் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பவுலிங் அட்டாக் ஒன் டைமென்ஷனலாக இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக ஜேமி ஓட்டன் இருக்கிறனால அவரை ட்ரஸ்ட் பண்ணி இறங்கணும்னு. பட் ஹானஸ்ட்லி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார் நானே சுத்தமாக எதிர்பார்க்கல கைஸ். ஐபிஎல் கண்டிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒர்க் ஆகுதுன்னா இது ஒரு ரேர் கமோடிட்டி, எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பீஸாக தான் இருக்குது. அந்த கலகலப்பில் ஒரு காமெடி வரும் பாருங்களேன், சக்கரப்பகல் வடக்கறி காம்பினேஷன், அதே மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் ஜேமி ஓவர்டன். பேட்டிங்கில் பொல்லார்டு டேவிட் மாதிரி அடிக்கிற அளவுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த்து பவர் வச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேஸ்வுட் பேட் கமெண்ட்ஸ் மாதிரி குத்தி போடுற அபிலிட்டி வச்சிருக்காரு. பட் இந்த அளவுக்கு பேஷனேட்டாக இருப்பாருன்றத சுத்தமாக எதிர்பார்க்கல கைஸ். அவரோட நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். இந்த சீசனில் பேட்டிங்கில் ஆவரேஜ் 80, ஸ்ட்ரைக் ரேட் 150, பவுலிங்கில் ஆவரேஜ் 14, எக்கானமி 9, பட் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு மேட்ச் வின்னிங் ஸ்மெல்லு. அண்ட் இதனால தாங்க எனக்கு போன மேட்சும் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஏன்டா இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் எடுத்து வந்து சொதப்பிட்டாங்களேன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. நம்ம சொல்ல போனால் ஆர்சிபி மேட்சை வின் பண்ணியிருக்கணும். பட் எனிவேஸ் இப்போயாவது ஒரு டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சாங்களேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது கைஸ். அண்ட் ஃபைனலி ட்ரிஸ்டன் சாம்ஸ் கொஞ்சம் படம் காமிச்சாரு, பட் கம்போஜும் சூப்பராக போட்டார் கைஸ். இந்த மேட்சும் கம்போஜ் கிட்டேருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த மேட்சும் ஒரு நோ பால் போட்டார் கைஸ். அதை அவர் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணியே ஆகணும். பட் சீரியஸ்லி அவருடைய எக்ஸிக்யூஷன் அட் த டெத் ஓவர்ஸ் இந்த அளவுக்கு இருக்குன்றதை நானே யோசிக்கல கைஸ். என்னைக்கையாவது ஒரு மேட்ச் அடி வாங்குவார், பட் அது வரை இது பார்க்க நல்லா தான் இருக்குன்ற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ கண்டினியூ ஆனால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு இது போகுதுன்னு. ஸோ ஓவரால் நம்மளோட பாசிட்டிவ்ஸ் மேலே பில்டப் பண்ணி ஒரு வழியாக நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். அண்ட் இந்த மேட்ச்ல மெயின் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸே குர்ஜப்னீத் சிங் தான். ஸோ மேட்டனை தூக்கிட்டு அவர் வந்ததே ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிளஸ் பிரசாந்த் வீர் பவுலிங் போடாத போது அகில் ஹுசைன் ஆடாத தவிர ஒரு வழியே இல்லை. அண்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா பத்ரி கூட ஸ்ரீராம் பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்போ சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இப்போ தான் ஒரு டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சிருக்கோம், குர்ஜப்னீத் சிங்க்கு பவுன்ஸ் கிடைக்குது, ஜேமி ஓட்டன் எப்படி யூஸ் பண்ணலான்ற டிஸ்கஷன்ஸ் போச்சுன்னு. இது டெஃபினெட்லி ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனை காட்டுது கைஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்களேன், மேட் ஹென்ரி கம்போஜுக்கு முன்னாடி பேட்டிங் ஆட வந்தாரு. அண்ட் கம்போஜ் தான் பெட்டர் பேட்டர் தென் மேட் ஹென்ரி. அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்த மேட்ச்லேயே கம்போஜை முன்னாடி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் மேட்ச் அவர் பின்னாடி தான் அனுப்புனாங்க. அண்ட் இப்போ ஓவர்டன் குர்ஜப்னீத் சிங் பவுன்ஸ் கிடைக்குது, ஒரு டெம்ப்ளேட்டை கண்டுபிடிச்சோன்னு சொல்றாங்களே. இதை 2024 ஆண்டி ஃப்ளவர் ஆர்சிபியில் வந்தபோது கேமரான் கிரீன் மும்பைட்டு ட்ரேட் வாங்கினாங்கல்ல, அப்பவே சேப்பாக்கில் சிவம் டுவேக்கு எதிராக இந்த மாதிரி கேமரான் கிரீன் மிடில் ஓவர்ஸில் போட்டு தான் கேமை சேஞ்ச் பண்ண பார்த்தாங்க. ஈவன் நம்ம தோத்த மேட்ச், அந்த ஒரு க்ளோஸாக போய் தோத்த மேட்ச்லையும் கேமரான் கிரீன் தான் மிடில் ஓவர்ஸில் டூபேக்கு இந்த மாதிரி குத்தி போட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஆண்டி ஃப்ளவர் 2024 இந்த மாதிரி குத்தி போட்டால் விக்கெட் எடுக்க முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் கண்டுபிடிச்சதை 2026 4வது மேட்ச் கழிச்சு நம்ம ஆளுங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் எனிவேஸ் பெட்டர் லேட் தென் நெவர். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கிடச்சிட்டு நமக்கு ஸ்டார்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 or 4 மேட்சஸ் வின் பண்ணலாம். அண்ட் டு பி ஆனஸ்ட் குர்ஜப்னீத் சிங் பவுலிங் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சம்பவ நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. பட் இங்கேயும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங்லாம் பண்ணணும். ஃபைன் டியூனிங்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டாக அமைஞ்சதுன்னா டெஃபினட்டாக பிளே ஆஃபில் நம்பர் 4th ஸ்பாட்டுக்கு கண்டெண்டராக இருக்கலாம். பட் இதுக்கு நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகணும். எஸ்பெஷலி நூர் அகமது ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நெகட்டிவ்ஸ் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பட் எஸ் அது அந்த ருத்துராஜ் ஓப்பனிங்னா நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பட் ஒன் மேஜர் பாசிட்டிவ் அகைன் இதை ரிப்பீட் பண்ணணும்னா குர்ஜப்னீத் சிங் அண்ட் ஜேமி ஓவர்டன் இன் மிடில் ஓவர்ஸ் அகைன் இந்தியன் அப்கமிங் டொமஸ்டிக் பேட்டர்ஸ் தான் செம்ம மேட்சப்பாக இருக்க போது. எல்லா டீம்லையுமே இதே பிரச்சனை தான். எல்லா அப்கமிங் டொமஸ்டிக் பேட்டர்ஸுமே ஹை பேஸ்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ ஹை பேஸ் வித் காம்பினேஷன் ஆஃப் பவுன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட 2 பவுலர் இப்போ இருக்காங்க. மற்ற கிரவுண்ட் எப்படி இருக்கவும் தெரியல. சேப்பாக்கில் இன்னொரு 5 மேட்ச் இருக்கும்ல. இந்த 5 மேட்ச்சில் நம்ம இந்த 2 பேரை போட்டு விக்கெட் எடுத்து வின் பண்ணணும் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் இந்த மேட்ச் பார்த்தீங்களா? இந்த மேட்ச் எப்படி போச்சு? உங்களோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ் அண்ட் ஃபேவரட் பெர்ஃபார்மன்ஸஸ் என்னன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.